வெல்கம் டு பயோ3 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ். நம்ம போன வீடியோல வந்து இந்த போலன் கிரைன்ஸோட எக்ஸைன் லேயர் பத்தி பார்த்து முடிச்சோம். இந்த வீடியோல நம்ம அதோடைய இன்னர் வால் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? த இன்னர் வால் ஆஃப் போலன் கிரைன் இஸ் இன்டைன். அதாவது உள்ள இருக்க லேயருக்கு பேர் என்ன சொல்றோம்? இன்டைன் சொல்றோம். நம்ம போன கிளாஸ் உங்களுக்கு வரைஞ்ச காமிச்சோம் பிக்சர், அதுதான் இன்டைன். உள்ள அந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கிறதா இன்டைன். இட் இஸ் தின். அது எப்படி இருக்கு? அந்த லேயர் வந்து தின்னா இருக்கு. கண்டினியூஸ் லேயர், அதாவது வெள்ள உள்ள லேயர் மாதிரி ஒரு இடத்துல பள்ளம் மேடு அந்த மாதிரி இல்லாம ஒரே ஒரு கண்டினியூஸ் சர்க்கிள் மாதிரி இருக்கு. அதுல என்னென்ன காம்போசிஷன் இருக்கு அப்படின்னா செல்லுலோஸ் அண்ட் பெக்டின்ங்கிற காம்போசிஷன் இருக்கு. இந்த சைட்டோபிளாசம் ஆஃப் போலன் கிரைன்ஸ், சைட்டோபிளாசத்துக்குள்ள உள்ள போலன் கிரைன்ஸை சுத்தி யார் இருக்கானா பிளாஸ்மா மெம்பரேன் சரௌண்டட் ஆயிருக்கு. when a pollen grain is mature it contain 2 cells. ஒரு மெச்சூரான போலன் கிரைன்ஸ்ல 2 செல்ஸ் இருக்கு. ஒரு செல்லுக்கு பேரு வெஜிடேட்டிவ் செல்ஸ், இன்னொரு செல்லுக்கு பேரு ஜெனரேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும்னா சைஸ்ல வந்து பிக்கரா இருக்கும். அதுல வந்து அதிகமா என்ன இருக்கும்னா அபடன்ட் இன் ஃபுட் ரிசர்வ், அதாவது அதிகமான உணவை அது சேமிச்சு வச்சிருக்கும். அதோடைய ஷேப் பார்த்தோம்னா இர்ரெகுலரா இருக்கும். பெரிய சைஸ்ல இர்ரெகுலரா இருக்கும். அதுவே வந்து ஜெனரேட்டிவ் செல்ஸ் பார்த்தோம்னா ஸ்மால் இன் சைஸா இருக்கும். சைட்டோபிளாசத்துல மிதந்துட்டு இருக்கும். இந்த ஆப்போசிட் பிக்சரை பாருங்க. இதுல வெஜிடேட்டிவ் செல்ஸ் இங்க இருக்கு, ஜெனரேட்டிவ் செல்ஸ் இங்க இருக்கு. வெஜிடேட்டிவ் செல்ஸ் பார்த்தோம்னா எப்படி இருக்கு? இதுல பெரிய சைஸ் 3/4 சைஸ் யார் இருக்கா? வெஜிடேட்டிவ் செல்ஸா இருக்கா. ஜெனரேட்டிவ் செல்ஸ் கீழே இந்த இடத்துல சின்ன சைஸ்ல இருக்கு. இட் இஸ் ஸ்பிண்டில் ஷேப்டு வித் டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ல பார்த்தோம்னா போலன் கிரைன்ஸ் எத்தனை செல் ஸ்டேஜ்ல இருக்கும்னா 2 செல் ஸ்டேஜ்ல இருக்கும். 2 செல்னா யாரு? வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஒண்ணு, ஜெனரேட்டிவ் செல்ஸ் ஒண்ணு. இந்த ரிமைனிங் 40% இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீஷியஸ் பார்த்தோம்னா ஜெனரேட்டிவ் செல்ஸ் divides mitotically and give rise to the 2 male gametes before pollen grain shed. அதாவது 3 celled ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு என்ன செல் ஸ்டேஜ்ல வந்து போலன் கிரைன்ஸ் இருக்குன்னா 2 செல் ஸ்டேஜ்ல இருக்கும். மீதி உள்ள ரிமைனிங் 40%ல பாத்தீங்கன்னா 3 செல் ஸ்டேஜ்ல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 செல் ஸ்டேஜ்னா என்ன, 3 செல் ஸ்டேஜ் அப்படின்னா என்னன்னா 2 செல் ஸ்டேஜ் அப்படின்னா என்ன சொல்வோம்னா போலன் கிரைன்ஸ் வந்து ஆந்தரை விட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓகேவா, அது வந்து ஸ்டிக்மாவை ரீச் பண்ணும்போது போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்குமா. போலன் டியூப் ஃபார்மேஷன் நடக்கும் போதுதான் மேல் கேமிட்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸ்டிக்மால விழுந்து அந்த போலன் டியூப் ஃபார்ம் ஆகும் போதுதான் அந்த மேல் கேமிட்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் 2 செல்டு ஸ்டேஜ். ஓகேவா, அப்ப வந்து ஆந்தர்ல இருந்து ஸ்டிக்மாவை ரீச் பண்ற வரைக்கும் அதுல என்ன மட்டும்தான் இருக்கும்? வெஜிடேட்டிவ் செல்ஸ், ஜெனரேட்டிவ் செல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனா 3 செல் ஸ்டேஜ்னு இருக்கு இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா ஆந்தரை விட்டு வெளில வர்றதுக்கு முன்னாடியே ஆந்தர்லயே அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த 2 மேல் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேவா, அப்ப வெஜிடேட்டிவ் செல்ஸ்னு ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ள ஜெனரேட்டிவ் செல்ஸ்னு ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு மேல் நியூக்ளியஸ். அப்ப இங்க எத்தனை இருக்கு? 3 செல் இருக்கு. ஆந்தரை விட்டு வெளியில வர்ற முன்னாடியே அங்கேயே என்ன பண்ணிடுது, அந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ் 2 மேல் கேமிட்ஸை உள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் வெளியிலே பறந்து ஸ்டிக்மாவை போய் ரீச் பண்ண போகுது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா ஸ்டிக்மால விழுந்ததுக்கு அப்புறம் மேல் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்றது 2 செல் ஸ்டேஜ். ஓகேவா, ஸ்டிக்மாவில விழும்போதே மேல் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வந்து விழுந்துச்சுன்னா அது 3 செல்டு ஸ்டேஜ். ஓகேவா, இப்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. போலன் கிரைன்ஸ் ஆஃப் மெனி ஸ்பீஷியஸ் காசஸ் செவரல் அலர்ஜிஸ் அண்ட் bronchitis. இது வந்து நிறைய பேருக்கு காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே கண்டினியூஸா தும்பிக்கிட்டே இருப்பாங்க. 10 தும்மல் 15 தும்மல் தும்புவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த தும்மல் வந்து இருக்காது. இந்த காலையில தூங்கி ஏஞ்ச உடனே வரக்கூடிய தும்மல் வந்து மேக்சிமம் எதால வருதுன்னா இந்த போலன் கிரைன்ஸாலதான். மேக்சிமம் ஆஃப் த ஃபிளவர்ஸ் வந்து எப்ப ப்ளூம் ஆகும், எப்ப பூக்கும்? காலையில பூக்கும். அந்த பூக்கும் போது அது உள்ள போலன் கிரைன்ஸ் என்ன செய்யும்? காத்துல பறந்து வரும்போது நம்ம அதை இன்ஹேல் பண்ணும்போது அந்த போலன் உள்ள போயிட்டு அந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை நமக்கு காஸ் பண்ணும். ஓகேவா, அஃப்ளிக்ஷன் இன் சம் பீப்புள்ஸ் ஆஃபன் லீடிங் டு chronic respiratory disorders. என்னென்னலாம் வரலாம்? ஆஸ்துமா, பிரான்சிட்டிஸ்னா மூச்சுக்குழல் தொடர்பான பிரச்சனைகள். நெக்ஸ்ட் பாருங்க. இட் மே பி மென்ஷன் தட் பாத்தீனியம் ஆர் கேரட் கிராஸ். இந்த பிளான்ட் தெரியலன்னா உங்களுக்கு பிக்சர் ஷேர் பண்றேன், பாத்துக்கோங்க. பிக்சர்ல பாத்தீங்க இல்லையா, இதுதான் வந்து கேரட் கிராஸ். இந்த பிளான்டோட நேட்டிவ் வந்து நம்ம ஊர் கிடையாது, அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவில இருந்து நம்ம வந்து கோதுமை எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணும்போது அந்த கோதுமையோட கலந்து வந்த ஒரு கண்டாமினேட் ஆன சீடு தான் யாருன்னா இந்த கேரட் கிராஸ். ஸோ அது இந்தியாவுக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுச்சு, இந்தியாவில வந்து இது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட போலன் பாத்தீங்கன்னா காத்துல வந்து ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒண்ணு. இதோட போலனை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணும்போது மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இது என்ன பண்ணுதுன்னா அலர்ஜியை காஸ் பண்ணுது. கேரட் கிராஸ் that came into India as the contaminated with the imported wheat. Imported wheat இருந்து வந்ததுதான் இது. Has become ubiquitousனா எல்லா இடத்துலயுமே இருக்கும். In occurrence and causes pollen allergy. நெக்ஸ்ட் பாருங்க. pollen grains are rich in nutrients. ஓகேவா, ஒரு ஃபிளவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய pollen grainsல நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. It has become a fashion in recent years to use pollen tablets and food supplements. இப்ப ரீசென்ட் இயர்ல பார்த்தோம்னா இந்த போலன் வந்து டேப்லெட்ஸ், ஃபுட் சப்ளிமெண்டா நிறைய பீப்புள்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா போலன் ப்ராடக்ட்னே விற்கிறான். என்னன்னு பாத்தீங்கன்னா போலன் டேப்லெட்ஸ், சிறப்பு அப்படிலாம் கூட மார்க்கெட்ல கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த போலன் கன்சப்ஷன், இந்த போலன் டேப்லெட், சிறப்பு வந்து யார் சாப்பிட்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்லெட்ஸும் ரேஸ் ஹார்ஸுக்கும் உணவா கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களோட ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களோட ஆற்றல் வந்து அதிகப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த போலன் கிரைன்ஸை வந்து ஃபுட்டா கன்சியூம் பண்ணிக்கிறாங்க.
இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். போன இதுல என்ன சொன்னோம்? அந்த கேரட் கிராஸ் வந்து போலன் அலர்ஜியை வந்து காஸ் பண்ணும் சிவியரா அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல போலன் என்ன செய்யறோம்? ஃபுட்டா சாப்பிடுறோம். அப்ப இது நமக்கு அலர்ஜியை காஸ் பண்ணாதா அப்படின்னா, அந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த போலன் டேப்லெட், போலன் சிரப் சாப்பிட்டா அந்த ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ஆனா இதுல ஒரு முக்கிய ரீசன் என்ன இருக்குன்னா, அந்த கேரட் கிராஸோட போலன்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். காத்து மூலயமா அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒண்ணு. அனிமோஃபிலஸ்ன்னு சொல்லுவோம் அதை. ஓகேவா? அது வந்து நம்மளுடைய மூக்கு வழியா ஈஸியா உள்ள போயிடும். ஆனா இந்த போலன் கிரெயின்ஸ் பார்த்தோம்னா பீட் போலன்னு கொடுத்துருக்காங்க. ஹனிபீஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய போலன்ஸ். இது வந்து என்டமோஃபிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போலன் பார்த்தோம்னா வெயிட் அதிகமா இருக்கும், பிசுபிசுப்பா இருக்கும். இதால என்ன பண்ண முடியாது? ஈஸியா காத்துல பறக்கவே முடியாது. இதுங்க வந்து பூச்சி மூலயமா தான் பரவும். இந்த போலன்ஸ் பூச்சியோட ரெக்க காலெல்லாம் ஒட்டிக்கும். இப்ப பூச்சி அந்த ஹனிபி என்ன பண்ணுது? இந்த போலனை எடுத்துட்டு போயிட்டு அதோட சலைவாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுது? ஒரு பால் மாதிரி உருட்டி உருட்டி அதோடைய அந்த பீ ஹைவ்ல வந்து வச்சிருக்கும். ஓகேவா? இப்ப இதை சாப்பிடும் போது நமக்கு மேக்சிமம் அந்த அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா ப்ராப்ளம், மற்றவங்களுக்கு இது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. Next, when once they are shed, pollen grains have to land on the stigma before the loss viability if they have to bring about fertilization. அதாவது ஒரு போலன் கிரெயின் வந்து ஆங்கரை விட்டு வெளில வந்து ஸ்டிக்மாவை ரீச் பண்ற வரைக்கும் அதோட உயிர்ப்பு தன்மை வயபிலிட்டி வந்து எவ்வளவு நேரம் நீடிக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அதோட உயிர்ப்பு தன்மை எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா, how long do you think of the pollen grains retain viability? ஒரு போலன் கிரெயினால எவ்வளவு நேரம் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னா, இந்த போலன் கிரெயினோட அந்த வயபிள்ங்கிறது ரொம்ப வேரியபிள் ஆகும். எதை பொறுத்து? டெம்பரேச்சரை பொறுத்து, ஹியூமிடிட்டி பொறுத்து வந்து வேரி ஆகலாம். இன் சம் சீரியல்ஸ், ரைஸ், வீட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போலன் கிரெயின்ஸோட வயபிலிட்டி வெறும் 30 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய வயபிலிட்டி வந்து உயிர்ப்பு தன்மை போயிடும். அப்ப ஆங்கர்ல இருந்து வெளில வந்த 30 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணணும்? அது போய் ஸ்டிக்மாவை ரீச் பண்ணா அது ஜெர்மினேட் ஆகும். 30 நிமிஷம் தாண்டி போச்சுன்னா அந்த போலன் கிரெயினுக்கு என்ன இருக்காது? உயிர் இருக்காது. அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது? முளைக்க முடியாது. நெக்ஸ்ட், ஆனா ஒரு சில ஸ்பீஷியஸ் ஆன ரோசேசியே, லெகுமினேசியே, சொலனேசியே இந்த ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போலனோட வயபிலிட்டி செவரல் மந்த் வரைக்கும் மெயின்டைன் ஆகும். பல மாதங்கள் வரைக்கும் அந்த போலன் வந்து உயிரோட இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன். இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாடு வீட்டுல வளர்க்குறவங்களுக்கு தெரியும். இப்ப மாடு வந்து செனை பிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க? டாக்டர் வர சொல்லி ஊசி போட்டுருவாங்க. ஊசி மூலயமா என்ன பண்றாங்க? அந்த செமனை வந்து அந்த ஃபீமேல் கவோட யுட்ரஸ்குள்ள அனுப்பிச்சிடுறாங்க. ஓகேவா? அதுதான் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன். அப்ப அந்த செமன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நாள் வரைக்கும் எப்படி உயிரோட வச்சுக்க முடியும்னா, அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த மெத்தடுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கிரையோ பிரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரையோ பிரிசர்வேஷன் மெத்தட்ஸ்ல நம்ம வந்து போலன் கிரெயின்ஸ், செல்ஸ், டிஷ்யூ, ஸ்பெர்ம் செல்ஸ், எக் செல்ஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்னா ரொம்ப நாள் வரைக்கும் வயபிளான கண்டிஷன்ஸ்ல இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். It possible to store pollen grains of a large number of species of years in liquid nitrogen minus 196 degree Celsius. இந்த டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். மைனஸ் 196 டிகிரி செல்சியஸ்ல லிக்விட் நைட்ரஜன்ஸ்ல நம்ம இந்த மாதிரி இந்த பிளான்ட் மெட்டீரியல்ஸ், ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும் போது ரொம்ப வருஷம் வரைக்கும் அதை நம்ம வயபிளான கண்டிஷன்ஸ்ல வச்சு மறுபடியும் அதை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எங்க ஸ்டோர் பண்றாங்கன்னா போலன் பேங்க்ஸ், சீட் பேங்க்ஸ் அங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எதுக்காகனா கிராப் பிரீடிங் ப்ரோக்ராம்ஸ் இல்ல அனிமல்ஸோட இன்செமினேஷன் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.